ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம். இது என்னென்னா பாதாம் மில்க்கு. நம்ம கடையிலலாம் நைட்டில் இல்லைனா ஹோட்டல்ஸ்லாம் மசாலா பால் கிடைக்கும் தெரியுமா, ராத்திரி பாதாம் பால் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நம்மளே இன்ஸ்டண்ட்டாக தயாரித்து வச்சுட்டோன்னா எப்போ வேணால் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சம்டைம்ஸ் வின்டரில் தொண்டை கரக்கரன்றது நம்ம மஞ்சப்பொடி போட்டு குடிப்போம் இல்லையா பாலில், அதுக்கு இதையும் சேர்த்து அது என்ன சொல்கிறது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 200 கிராம்ஸ் பாதாமை ஒரு 15-20 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வைங்க. தோல் உரிச்சிட்டு, அப்போ தான் ஈஸியாக உரிக்க வரும். தோல் உரிச்சிட்டு இதை மாதிரி அதை ஈரம் போக தொடச்சிக்கோங்க. ஒரு நல்ல காஞ்ச துணியில் இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஈரம் இருக்கக்கூடாது, ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் காய வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பாதாமை துடைக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஆவக்காயெல்லாம் போடும்போது மாங்காயை நறுக்கிட்டு துடைப்போம் இல்லையா, ஈரம் இல்லாமல், அந்த மாதிரி மாய்ஸ்சர் இல்லாமல் இதை வந்து தொடச்சிக்கணும். எல்லா பாதாமையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் பாக்கி டவுட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வறுக்கணும். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சட்டில் போட்டுக்கோங்க, நான்ஸ்டிக்கில் இதுலேயோ ஒன்று போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வரணும், செவக்கணும் அப்படின்லாம் கிடையாது, சூடு பெருக்க வறுக்கணும். ஏன்னா அகைன் நான் சொல்கிறேன், இதுலேருந்து மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊற வச்சு இதை தோல் உரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈரம் இருக்கும், எப்படி நம்ம வெளியில் தொடச்சா கூட உள்ள. ஸோ அதனால் தொட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி வறுத்துக்கலாம். செவக்கணும்னு அவசியம் இல்லை, அகைன் சொல்கிறேன் நான். ஸோ மாய்ஸ்சர் போகணும், அது தொட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் நேரம் வறுப்பட்டதும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நிலமையில் எடுத்துக்கலாம். அதை இதை பாருங்கள், தெரியும். செவக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் போயிருக்கும். முதல்ல நம்ம கையில் தொட்டதுக்கும் இப்போ நீங்கள் சூட்டோடு எடுத்து தொட்டு பார்த்தா கூட அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டினியூஸாக வறுத்திங்கன்னா அந்த மாய்ஸ்சர் போனது தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இறக்கிடலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து சொல்கிற அளவு வந்து 200 கிராம்ஸு பாதாம், ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஒரு டம்ளர் ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் அளக்க. ஸோ அது வறுத்த உடனே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க, ஆறட்டும். பாக்கி இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. இதுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல், இல்லைனா கணக்கு சொல்லணும்னா 20லேருந்து ஒரு 30 கிராம் வந்து முந்திரி போடலாம். நார்மலாக வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பாயசத்தில் யூஸ் பண்ணலாம், அந்த முந்திரி தான். அதையும் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. சூடு பண்ணால் போகணும், ரொம்ப வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அரைக்கிறதுக்கு ஈஸிக்காக நம்ம சூடாக பண்ணுறோம். இது மெனக்கடல் ரொம்பவே இருக்காது, வெரி லெஸ் எஃபர்ட்டு, ஆனால் வெரி டேஸ்டி ட்ரிங்க் இது. ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சூடு இது பண்ணுறதுக்கு கையில் பொறுக்கிற சூடு அது மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கும் இப்போ வறுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, அந்த அளவு போதும். ஸோ இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது பம்கின் சீட்ஸு, பூஷணி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு ஹேண்ட்ஃபுல். அது பார்த்த மாதிரி ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும், அது அவ்வளோதான் இருக்கும். அந்த அளவு வாங்கி இது பண்ணி அதையும் அந்த மாதிரி சூட பெருக்க வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி ஒரு 10 குழந்தைகளுக்கு கொடுத்தாலே இதுவும் பாதாமும் அவ்வளோ நல்லது. பிஸ்தாவும் முந்திரி கொழுப்பு ஜாஸ்தி, அது சாப்பிட்றத விடையும் பாதாமும் இந்த சீட்ஸும் சாப்பிடலாம். நம்ம டெய்லி 2 குழந்தைகளுக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது. பெருமாளுக்கு போட்டு கொடுத்தா வெறி இது நிம்மதி. அது பெருமாள் மேலே சுவாமிக்கு பண்ணிவிட்டு அப்படி முடியலன்னா நீ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா எப்படியும் ஒரு டீஸ்பூன் போட்டு குழந்தை கலந்து கொடுத்துட்டா அன்றைக்கி தேவைக்கு அது கிடச்சிரும் ஹெல்த்தியாக. ஸோ இப்போ இந்த இதில் 2 கிராம்பு, ஒரு 7-8 ஏலக்காய். ஏலக்காய் அது டப்புன்னு வெடிக்கும், அது அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். அப்போ தான் தோல் உள்ளே போயிட்டு சீடு சூடாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வறுக்கும் போது. நம்ம அந்த மஞ்சப்பொடி இது போடும்போது கிராம்பு ஏலக்காய் தானே பொடி பண்ணி போடுவோம் இல்லையா, அது மாதிரி தொண்டையில் காரம் லைட்டாக அந்த இது, அது நல்லது இந்த காரம் உடம்புக்கு. இது வந்து ஜாதிக்காய். இது வந்து ரொம்ப கொஞ்சோண்டு போடுங்க, ஒரு சிட்டிக்கை போடுறோம், அந்த மாதிரி இன்னும் காமிச்ச பாருங்கள், அந்த அளவு அந்த பொடி போட்டுட்டா போடும் அந்த அளவு. இது குங்குமப்பூ. நம்ம பாதாம் பால் கலருக்கோசரம் உடம்பு நல்லதுக்கோசரம் போடுறோம். அதை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் அளவு. ஸோ இப்போ எல்லாம் வறுத்து வச்சாச்சு. எல்லாம் சூடு ஆறிடுச்சு, கையில் நன்னா தொட்டு பார்த்துக்கோங்க, ஆறினாவிட்டு பொடிச்சிக்கோங்க, சரியா. இது என்ன பண்ண, முதல்ல கொஞ்சம் மிக்சியில் ஓட்டும் போது கரக்கடன்னு அரைக்கும் இல்லையா, அரைக்குறையா ஒரு 2 இன்ச்சு பண்ண பிறகு அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து வச்சுருங்க தனியாக, இல்லை ஒரு கரண்டியில் ஏதோ ஒன்று. ஏன்னா அது கரக்கரண்ட் இருக்குது பாருங்கள், அது அப்போ தான் நம்ம பால் குடிக்கும் போது இதில் வாயில் ஆகிடும். சின்ன சின்ன பாதாம் நம்ம டேஸ்டியாக இருக்கும் நமக்கு, அதுதான். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கொஞ்சம் எடுத்து. அப்புறம் இந்த பாக்கி இருக்குது இல்லையா, இந்த வாசனைக்கு போடுறதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைக்கலாம். இது வந்து சக்கரை போட மாட்டோம், கல்கண்டு, சீனா கல்கண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா,
அது வந்து 300 கிராம்ஸு. இது 200 கிராம்னா அது 300 கிராமு போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை போருன்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் கலந்து ஒரு குடிச்சு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் அப்போ நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிக்சிலே போட்டு அரைச்சிடலாம். அதையும் கல்கண்டியும் தனியாக போடாதீங்க. இது மாதிரி இப்போ பாதாமோட போட்டு அரைச்சாலே நல்லாயிருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் அந்த கல்கண்டை உடச்சிட்டு இதில் ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஏன்னா கல்கண்டு வெயிட்டாக இருக்குல்ல, இதுவாகிடும். தடன்னு அரைக்கும் போது பிளேடு இதாகிடும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வறுக்க வேண்டாம், பச்சையை அப்படியே போட்டுக்கோங்க. அது வந்து அந்த மஞ்சப்பொடி பாலில் போட்டு குடிப்போம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்ல ஃபைனாக உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லை, கல்கண்டை வெறுமை போடக்கூடாதுன்னு, அதுக்காக கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருந்தேன் பவுடரை. இப்போ பாக்கி கல்கண்டியும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்ருங்க. அந்த பாதாம் பொடியோடு அரைக்கும் போது கல்கண்டு சீக்கிரமாக வரப்பழக்கம் நமக்கு சொன்ன மாதிரி மிக்சி பிளேடுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, பவுலு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் இருக்கிறது பார்த்தா நமக்கு ரவா லட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நெய் கொத்தி லட்டு வேணாலும் பிடிச்சி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சக்கரை இருக்குது இல்லையா, அதில் தித்திப்பு குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்தாலும் கொடுங்க, நோ ப்ராப்ளம். பட் இது வந்து குடிக்கிற மிக்ஸ் தான் இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்ல தரோவாக இதை கலக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு தடவை நடுவில் முதல்ல தனியாக கரக்கரன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடித்து வச்சுருந்தோம். அப்புறம் வந்து மசாலா கொஞ்சம் அரைச்சிட்டு அது போட்டு வச்சோம். அது மாதிரி இருக்கு இல்லையா, கடைசியில் சக்கரை ஜாஸ்தி இருக்கும். ஸோ தரோவாக கலந்து கலந்துட்டு இப்போ வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, பாட்டில் எடுத்து வச்சுடலாம். ஆக்சுவலாக அதை ஏர் டைட்டாக பாட்டில், ஏன்னா சக்கரை இருக்குது இல்லையா, கட்டிச்சு போகும். ஸோ ஏர் டைட் பாட்டிலில் வச்சுக்கோங்க. நமக்கு எப்போ குடிக்கணும்னு இருக்கோ அப்போ இந்த மாதிரி பாலை தனியாக காய்ச்சின்ட்டு அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். பட் ஜஸ்ட்டு அளவு சொல்லணுன்னா ஒரு டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன், இவ்வளோ அள்ளி போடுற பாருங்க, அந்த அளவு போடணும். ஓகேவா? அது 3 பேருக்கு. ஜஸ்ட்டு ஒரு கொதி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை போராது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இதுவே போரிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக விட தோணித்துன்னா கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அவ்வளோதான். எக்ஸலண்ட்டான பாதாம் மில்க்கு ரெடி. இது வந்து நீங்கள் நைட் சூடாக தொண்டைக்கு சரியாக இருக்கிறதுக்காக குடிக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சில் பண்ணி கூட பாதாம் மில்க்கு குடிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.